மோடி அவர்கள் ஜெயிச்சார், ஆட்சிக்கு வந்தார். வருஷத்துக்கு 2 கோடி பேருக்குன்னார். 9 வருஷம் ஆயிடுச்சு. 92 18 கோடி பேருக்கு கொடுத்துருக்கணும். 18 கோடிக்கு கொடுத்துருக்கலாம். 18 லட்சத்துக்கு கூட கொடுக்கல. எதுவுமே இல்லை. ஒரு இதை அறிவிச்சார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீடற்றவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் வீடு கொடுப்போம்னார். வீடு கொடுத்தாச்சா? வீடு கொடுத்து முடிஞ்சுதா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்க அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் பணம் போடுவோம்னார். இது யாராலும் முடியாது, செய்ய முடியாது. எப்படி சொன்னார்? கருப்பு பணத்தை எல்லாம் நாங்கள் மீட்டெடுப்போம், பிடிப்போம். அது நியாயம்தான், பிடிக்கலாம், அதில் ஒன்றும் முடியாதுன்னு இல்லை. எவெல்லாம் ஏமாற்றி வச்சுருக்கான், கருப்பு பணம் வச்சுருக்கான், திருட்டு போய் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் அக்கௌண்ட்டில் போடுவேன்னார். 15 லட்சம் ரூபான்னார். 10 லட்சம்னு சொல்லியிருக்கலாம், 5 லட்சம்னு சொல்லியிருக்கலாம், 20ன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் 15 லட்சம்னார்? கணக்கு போட்டு பார்த்துருக்காங்க. கணக்கு போட்டு பார்த்ததில் இவ்வளவு ரூபா கருப்பு பணம் இருக்குது, அதையெல்லாம் எடுத்தாக்க இவ்வளவு பேர் குடும்பம் இருக்குது, இவ்வளோ பேருக்கு அக்கௌண்ட் இருக்குது, இவ்வளோ அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை பிரித்து போட்டால் ஒரு ஆளுக்கு 15 லட்சம் ரூபா வரும். அதெல்லாம் முறையாக கணக்கு போட்டு தான் 15ன்னார். நம்ம அதுக்காக நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆளை ரொம்ப மோசமாக விமர்சிக்க கூடாது. 14ன்னு சொல்லியிருக்கலாம், 16ன்னு சொல்லியிருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. 15ன்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக போட்டிருக்காங்க 15 லட்சம். உடனே என்ன ஆனிச்சு? இவர் ஆட்சிக்கு வந்தார்ல, 15 லட்சம் போட்டாரேன்.